யார் உண்மையான தலைவர்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸைதுல் கௌம் காதிமுஹும். ஒரு ஊருடைய தலைவர், ஒரு கூட்டத்தின் தலைவர் யார் என்றால் பஞ்சு மெத்தையில் தூங்குபவர் அல்ல, காலுக்கு மேல் காலை போட்டுக்கொண்டு ஒரு இடத்தில் ஏர் கண்டிஷன் ரூமில் இருப்பவர் அல்ல தலைவர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டத்துடைய தலைவன் யார் என்றால் அந்த மக்களுக்கு, அந்த கூட்டங்களுக்கு காதிமுகும் ஹிதுமத் செய்யக்கூடியவன், அந்த உம்மத்தை பற்றி யோசிக்கக்கூடியவன், அந்த உம்மத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன். இதைத்தான் சஹாபாக்களும் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர், இந்த உம்மத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமெண்டா உடனே அல்லாஹ்வின் பக்கம் கையேந்துவாங்க. முதலாவது பிரச்சனையை அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிப்பாங்க. அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்கி இருந்தாங்க. இதெல்லாம் என்னத்தை விளங்கப்படுத்துதுன்னா, இருக்கும் தலைவர்கள், வரும் தலைவர்கள் முதலாவது அல்லாஹ்வுடைய தொடர்பை சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தொடர்பு இல்லாமல் ஏதாவது ஒன்றை செய்வோமையானால் வெளிரங்கத்தில் அது வெற்றியாக வழங்கலாம், கடைசியில் தோல்வியாகவே முடியும். பத்ருடைய சம்பவம் முஸ்லிம்களுக்கு பெரும் ஆபத்து வரப்போகிறது. ஒரு தலைவர் யோசிக்கிறார், முதலாவது நாம் என்னுடைய அல்லாஹ்விடத்தில் ஒப்புவிப்போம். தஹஜ்ஜுடைய நேரத்தில் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள். யா அல்லாஹ், ஹாதில் இசாபா, ஒரு சிறிய கூட்டம், இந்த கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டால் உலகத்தில் உன்னை இபாதத்தை செய்வதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள். தஹஜ்ஜுத்தில் அழுகிறார்கள். தஹஜ்ஜுத்தில் அழக்கூடிய தலைவர்களை நாம் கண்டிருக்கிறோமா? முஸ்லிம் தலைவர் என்று சொல்லக்கூடியவர்கள் தஹஜ்ஜுத்தில் அல்லாஹ்விடத்தில் இந்த உம்மத்துக்காக வேண்டி துஆ கேட்கக்கூடிய, பிரச்சனைகளை ஒப்புவிக்கக்கூடிய தலைவர்களை நாம் காணவில்லை அன்பானவர்களே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது அல்லாஹ்விடத்தில் கையேந்துகிறார்கள், அழுகிறார்கள், கண்ணால் தண்ணீர் வருகிறது. நண்பன் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், போதும் யா ரசூலல்லாஹ், ஹஸ்புக யா ரசூலல்லாஹ் என்று சொல்லும் அளவுக்கு அழுதார்கள். அன்பானவர்களே, இவர்தான் தலைவர். இந்த தலைவர்களுடைய சம்பவத்தை படித்து தலைவர்களாக மாற வேண்டும். ஒரு உம்மத்தை வழிநடத்தக்கூடிய அமீர்களாக மாறுவது தவறு கிடையாது. ஆனால் வரலாற்றை படிக்கணும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஞ்சு மெத்தையில் தூங்கிய வரலாறு கிடையாது. ஒரு நாள் ஈச்சம் ஓலையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா வருகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதுகில், பரக்கத்தான் அந்த முதுகில் ஈச்சம் ஓலையின் அடையாளங்கள் இருக்கிறது. அழுதார்கள், அழுதார்கள். வமா யுபிகீக யா உமர், ஏன் அழுகிறீர்கள் நீங்கள்? சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், கிஸ்ரா கைசருடைய ஆட்சியாளர்கள் பஞ்சு மெத்தையில் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒரு தலைவர், இந்த உம்மத்துடைய தலைவர், நீங்கள் ஈச்சம் ஓலையில் தூங்குகிறீர்களே, பஞ்சு மெத்தை அமைச்சு தரவா? சொன்னார்கள், மாலி வலி துனியா, துனியாவுடைய ஆசை இல்லாதவர்கள் தலைவர்களாக மாற வேண்டும். துனியாவுடைய மோகம் இல்லாதவர்கள் தலைவர்களாக மாற வேண்டும். சொல்லுகிறார்கள், எனக்கும் இந்த துனியாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? நான் ஒரு வழிபோக்கேன், ஒரு பிரயாணி, பிரயாணம் முடிந்து விட்டால் நான் சென்று விடுவேன். கந்தக்குடைய யுத்தத்தில் அகழி தோண்டிக் கொண்டிருக்கிறார்கள். உத்தம நபி, உண்மையான தலைவர், வேடிக்கை பார்க்கவில்லை. ஒரு கூட்டத்தின் தலைவர் அந்த கூட்டத்துடன் சேர்ந்து இருக்க வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அகழி தோண்டுகிறார்கள். சஹாபாக்களுக்கு பசி உண்டாகிறது, தோண்ட முடியாமல் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முறைப்பாடு செய்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் உடுப்பை உயர்த்தி காட்டினார்கள். எல்லா சஹாபாக்களும் பசியினால் ஒரு கல்லைத்தான் வயிற்றில் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் என்னுடைய உடம்பில் 2 கல்லை கட்டி கொண்டிருக்கிறேன். இவர்தான் தலைவர். அன்பார்ந்தவர்களே, இந்த தலைவர்களை படிக்க வேண்டும். துனியாவுடைய மோகம் இருக்கவில்லை, அல்லாஹ்வுடைய சிந்தனை இருந்தது. உம்மத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது. ஸைதுல் கௌம், ஒரு கூட்டத்தின் தலைவன், அந்த கூட்டத்துக்கு பணிவிடை செய்யக்கூடியவன் என்று சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு போகாமல் இருக்கல. உஹதில போனாங்க. ஒரு தலைவர், பள்ளி ஷஹீதாக்கப்படுகிறது, தோல் புச்சத்தில் கேடயத்தால் அடிக்கப்படுகிறது. ஒரு குழிக்குள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விழுகிறார்கள்.
ஆனால் பதுவா செய்யல. இந்த உம்மத்தை நாம் எப்படி ஒற்றுமைப்படுத்தலாம், ஈமானுடைய கயிற்றுக்குள் எப்படி கொண்டு வரலாம் என்பதை அத்தலைவன் யோசித்தான் அன்பார்ந்தவர்களே. அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திலும் வெற்றி அடைந்தார்கள். உம்மத்துடைய கவலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தில் எப்போதும் இந்த உம்மத்துடைய கவலை இருந்து கொண்டே இருந்தது அன்பார்ந்தவர்களே.